ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐஎஃப் அப்படிங்கிற ஒரு புதிய முதலீட்டு முறையை வந்து செபி அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த திட்டத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஐஎஃப்ங்கிறது வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் வந்து யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரியும் என்ன மாதிரி இருக்கிற முதலீட்டாளர்கள் எல்லாரும் முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்க ஹெச்என்ஐன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கார்ப்பரேட் அப்படிப்பட்ட நிறுவனங்களும் முதலீடு பண்ணலாம். ஸோ இந்த திட்டம் வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வேறுபடுது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த திட்டத்தை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் பிஎம்எஸ், அதாவது பிஎம்எஸ்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மூன்றுலையும் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எப்படி முதலீடு பண்ணலாம், அதற்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐஎஃப்ண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு அடுத்தது நான் சொன்னது மாதிரி இதில் மியூச்சுவல் ஃபண்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதற்கு அடுத்தது நம்ம இருக்கிற பிஎம்எஸ்ஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். பிஎம்எஸ்னால் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதோட நம்ம மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐஎஃப், இந்த மூணையும் கம்பேர் பண்ணி அதுலேருந்து இந்த திட்டம் வந்து எந்த அளவு பெனிஃபிட் உள்ளது, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இந்த திட்டம் வந்து எப்படி சிறப்பானது, அல்லது அதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு 3 காலம் வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு காலத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து எஸ்ஐஎஃப், அதாவது ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த ₹1 கோடி இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா, என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து, அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து, ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு காலம் நீங்கள் பார்க்குறது வந்து எஸ்ஐஎஃப் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் செகண்ட் காலம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேர்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து பிஎம்எஸ், அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஎஃப்பில் முதலீடு பண்ணுறதுக்கு குறைந்தபட்சமாக வந்து உங்களுக்கு ₹10 லட்சம் இருந்தால் மாத்திரம் தான் இப்படிப்பட்ட திட்டத்தில் முதலீடு பண்ண முடியும். பட் அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் ₹100 கூட நீங்கள் முதலீடு பண்ண முடியும். அதற்கு அடுத்தது பிஎம்எஸ், அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ₹50 லட்சம் முதலீடு பண்ணுறதுக்கு வேணும். நீங்கள் ₹50 லட்சம் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் மாத்திரம்தான் வந்து அவங்க எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், அல்லது எந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாம், எந்த மியூச்சுவல் ஃபண்டை விற்கணும். மேபி சில ஸ்டாக்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா அதை விற்றுறதுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வாங்குறதுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கஸ்டமைஸாக வந்து இந்த அலர்ட் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வாங்குவீங்க, அதை விற்பீங்க. இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அதற்கு அவங்க ஒரு சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. அந்த சார்ஜ் மீறி உங்கள்கிட்ட சார்ஜ் பிடிச்சிக்குவாங்க. ஸோ இப்படி தான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு செயல்படுது. அதே நேரத்தில் இதுக்கப்புறம் வந்து இதில் யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஎஃப்பில் வந்து ஹெச்என்ஐ அப்படிங்கிறவங்க முதலீடு பண்ணுவாங்க. ஹெச்என்ஐனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாத்திரம் இல்லாமல் ஈவன் நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் கூட முதலீடு பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டரும் முதலீடு பண்ணலாம், ஹெச்என்ஐயும் முதலீடு பண்ணலாம். பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் பெரும் முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இதில் வந்து எஸ்டிசிஜி டேக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே இப்படிப்பட்ட திட்டங்களை விற்றுட்டு வெளியேறினா எவ்வளோ சார்ஜ் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் எஸ்ஐஎஃப்பில் முதலீடு பண்ணிட்டீங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல, ஸோ நீங்கள் அதை விற்றுட்டு வெளியேறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் 20% வந்து ஈக்விட்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தது டெட் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் ஸ்லாபுக்கு படி எப்படி, சப்போஸ் நீங்கள் 10% அல்லது 20%, சப்போஸ் 30% இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி அவங்க சார்ஜ் பிடிச்சிக்குவாங்க.
ஸோ இந்த ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிசிஜிங்கிறது வந்து ஒவ்வொரு திட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இந்த எஸ்ஐஎஃப்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான திட்டங்கள் இருக்குது. ஸோ எஸ்ஐஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டைப்பான முதலீடுகள் இருக்குது. அந்த ஃபண்டை வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே விற்றுட்டு வெளியேறினீங்கன்னா வந்து 20% ஈவன் வந்து இதுக்கும் அதே ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 20% வந்து உங்களோட ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருவாங்க. டெட் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் லாபின் படி அதை எடுத்துக்குவாங்க. பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் சில ஸ்டாக்கில் நீங்கள் விற்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ சார்ஜஸ் இருக்கோ அதை பிடிச்சிக்குவாங்க. அடுத்தது எல்டிசிஜி டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் முதலீடு பண்ணி இந்த எஸ்ஐஎஃப்ல முதலீடு பண்ணி ஒரு வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் விற்றீங்கன்னா வந்து உங்களுக்கு 12.5% வந்து ஈக்விட்டி ஹோல்டிங் இருக்குது. மற்றபடி டெட் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் லாபின் கீழே தான் வந்து அதை சார்ஜ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஈக்விட்டியில் வந்து 12.5% வந்து ஈக்விட்டி ஃபண்டுகளுக்கும் டெட்க்கு வந்து உங்களோட டேக்ஸ் லாப் தான் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஈச் டிரான்சாக்ஷன் வந்து சில டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஏஎஃப்ல வந்து 25% வந்து அவங்க இருக்கிற முதலீட்டில் வந்து அவங்க வாங்கலாம் விற்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பங்கு சந்தை வந்து சரியும் பட்சத்தில் வந்து அவங்க என்ன பண்ணலாம் தங்கள் கையில் இருக்கிற முதலீடு வந்து விலை இறங்கிடும்னு கருதி என்ன பண்ணலாம் ஒரு 25% வரைக்கும் மார்க்கெட்டில் விற்ற முடியும். அதே மாதிரி திருப்பி எப்போ ஒரு வாங்குகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எஸ்ஐஎஃப்ல இருக்குது. பட் அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சில ஸ்டாக்கில் வாங்கலாம் விற்கலாம். பட் அதே நேரத்தில் பெரிய அளவில் வந்து அவங்க எதையுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஹெட்ஜிங், அதாவது ஹெட்ஜிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ வாங்கணும், செல் பண்ணணும், அவ்வளோதான் வந்து இதில் இருக்குது. ஸோ எஸ்ஐஎஃப்ல வந்து டெரிவேட்டிவ்ங்கிறது வந்து இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்டா பங்கு சந்தையில் வந்து நம்ம சரிவில் வந்து முதலீடு பண்ணுறப்போ வந்து சப்போஸ் நம்ம ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கோம், அந்த சரிவில் வந்து மார்க்கெட் விழுவுறப்போ வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 9,90,000 ரூபாய் அப்படின்னு வரலாம். பட் அதே நேரத்தில் வந்து கரெக்டான டயத்தில் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதன் மூலம் நம்மளோட பெரிய லாஸ் இல்லாமல் பார்க்கலாம். பட் அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸில் வந்துட்டு திருப்பி நம்ம மேலே வரணும். அதாவது பங்கு சந்தை எப்போ மேலே வருதோ அப்போ தான் நம்ம மேலே வர ஆரம்பிப்போம். இந்த ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அதே நேரத்தில் எஸ்ஐஎஃப் வந்து இதில் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அடுத்தது ஸ்ட்ராட்டஜி ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎஃப்ல வந்து அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா அவங்க எப்படி வச்சுருக்காங்களோ லாங் டர்மாகவும் முதலீடு பண்ணுவாங்க, ஷார்ட் டர்மாகவும் முதலீடு பண்ணலாம். அதாவது வாங்கி லாங்காகவும் ஹோல்ட் பண்ணலாம் அல்லது ஷார்ட் அதாவது வாங்கி விற்கவும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸு இதில் இருக்குது. பட் அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது லாங் டர்முக்காக தான் வந்து எல்லோரும் முதலீடு பண்ணுறது. அதனால் வந்து அதில் லிமிட்டட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து கஸ்டமைஸ்டு போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுனால வந்து அந்த நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுதோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க. ஃபைனலாக வந்து லிக்விடிட்டி, அதாவது இந்த திட்டங்களில் நம்ம முதலீடு பண்ணால் உடனே நம்மளோட பணம் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து எஸ்ஐஎஃப்ல வந்து நீங்கள் உதாரணமாக 10 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே எடுக்க முடியாது. அதாவது எவ்ரி வீக்கில், அதாவது 2 வீக்ஸுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வீக்கு விட்டுட்டு இன்னொரு வீக்கில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அதற்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப எளிது. இப்போ முதலீடு பண்ணிவிட்டு இன்னொரு 1 மாதம் கழிச்சு வித்ட்ரா பண்ணலாம், அல்லது ஒரு வாரம் கழிச்சு வித்ட்ரா பண்ணலாம், அல்லது ஒரு 3 நாள் கழிச்சு கூட நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த லிக்விடிட்டிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 50 லட்ச ரூபாங்கிறது அவங்களோட ஹோல்டில் இருக்கும். உடனே வந்து நீங்கள் அதை வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்டா அதனால தான் வந்து நீங்கள் அந்த பிஎம்எஸில் சேர்ந்துருக்கீங்க. ஸோ அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் வந்து பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கான அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம பாசிட்டிவாக பார்க்குறது மியூச்சுவல் ஃபண்டை பார்க்குறோம். ஏன்டா பாசிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி எப்போ வேணாலும் உங்கள் பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். எஸ்ஐஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி மாடரேட்லி பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து எஸ்ஐஎஃப் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் பிஎம்எஸ் அதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, அதில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம எஸ்ஐஎஃப்ல முதலீடு பண்ணுறதா இருந்தால் எப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்குது நமக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாம் எப்படி எஸ்ஐஎஃப்ல முதலீடு பண்ணுறது, நம்ம வந்து அட்வான்டேஜ் பார்த்தாச்சு, டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தாச்சு. இதில் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது எதுன்னு கேட்டிங்கன்னா எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு, தேர்டாக பார்த்தீங்கன்னா குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த 3 நிறுவனங்கள் வந்து இப்போ நீங்கள் எஸ்ஐஎஃப்ல நீங்கள் முதலீடு பண்ண முடியும். ஈவன் இப்போ கூட குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த எஸ்ஐஎஃப்ல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்ஐஎஃப்ல முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட போர்ட்ஃபோலியோ பாருங்கள். ஏன்டா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்களோட முதலீடுகளை வச்சுருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். சப்போஸ் அந்த போர்ட்ஃபோலியோ சம்மந்தமாக இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எஸ்ஐஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பார்த்துட்டு வரும் நாட்களில் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வச்சுருக்க அவங்களோட ஹோல்டிங்கை பற்றி பார்க்கலாம். அவங்க எப்படிப்பட்ட எஸ்ஐஎஃப்பை பற்றி அவங்க எப்படிப்பட்ட முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து டீப் டைவ் பண்ணி அதோட போர்ட்ஃபோலியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம எஸ்ஐஎஃப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த எஸ்ஐஎஃப்பில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டோடையும் சரி, அதுக்கு அடுத்தது நம்ம பிஎம்எஸ்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன, இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.